நடிகர் சிவகார்த்திகேயன் படத்திற்கு பராசக்தி பெயர் சூட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டர் ஒட்டியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாகவே தமிழ் சினிமாவில் பழைய படங்களின் தலைப்பை பயன்படுத்துவது என்பது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அந்த வகையில் நடிகர் சிவாஜி நடித்த பராசக்தி படத்தின் தலைப்பை நடிகர் சிவகார்த்திகேயன் படத்திற்கு பயன்படுத்தி முன்னோட்டத்தை படக்குழுவினர் வெளியிட்டனர். இதற்கு சிவாஜி ரசிகர்களுக்கு மத்தியில் தற்போது கோபத்தை கிளப்பியுள்ளது. நடிகர் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த பராசக்தி படத்திற்கு இன்றளவும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். இன்றும் புதிதாக திரையில் நடிக்க வருவோர் சிவாஜி பேசும் பராசக்தி பட வசனங்கள் தான் ஒரு பயிற்சி பட்டறையாக விளங்கி வருகிறது என்றால் அதன் சிறப்பை மேலும் விளக்கி சொல்ல தேவையில்லை. இதற்கு முன் தமிழ் சினிமாவில் படங்களில் பராசக்தி பெயரை தலைப்பில் பயன்படுத்தினாலும் அதில் மீண்டும் பராசக்தி, ஆதிபராசக்தி என்றே பயன்படுத்தினர். தற்போது சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்திற்கு பராசக்தி என தலைப்பு வைத்ததற்கு சிவாஜி ரசிகர் மன்றத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து சென்னை முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். அதில் 100 ஆண்டு ஆனாலும் ஒரே பராசக்தி தான், தமிழ் சினிமா வரலாற்றின் அடையாளத்தை காப்போம் என்று கூறியுள்ளனர். முன்னதாக படத்தின் தலைப்புக்கு சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமாரும் விஜய் ஆண்டனியும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதன் பிறகு விஜய் ஆண்டனி மற்றும் சிவகார்த்திகேயன் பட தயாரிப்பாளர்கள் கூடி பேசி சமரசம் செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. தற்போது வரை சிவகார்த்திகேயன் படத்திற்கு பராசக்தி என்ற தலைப்பு உறுதியான நிலையில் அதை மாற்றும்படி சிவாஜி ரசிகர்கள் தொடர்ந்து போர்க்கொடி உயர்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது.